பாய்ஸ். இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ போடலான்ட்டு நம்ம தம்பிங்கெல்லாம் அப்போ சொன்னாங்க, இது போல் ஆந்திராவில் மலைப்பாக்குண்டால லொக்கேஷன் நல்லா இருக்குது, போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. ஏன்னா ஒன்றா வந்து பார்த்தோம், எல்லாம் போனோம், உள்ள மேலே எல்லாம் வீடியோ எடுத்துருக்கோம். நம்ம இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, மேலே ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது. சிவன் கோயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது. என்னென்னா எந்த ஒரு சேஃப்டி இல்லை. பசங்க எல்லாம் போயிட்டு ஜாலிக்காக ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் எந்த ஒரு சேஃப்டி இல்லை. ஃபேமிலியோடு வரலாம், திடீர்னு கேஜிஎஃப்லேருந்து வரலாம். இந்த பக்கம் ஆந்திரா இருக்குது, ஆந்திரா தான் இது, தமிழ்நாடு இருக்குது, இங்கே வரலாம். ஆனால் சேஃப்டின்றது பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான் சேஃப்டி. கோயில் வரைக்கும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து கோயில் வரைக்கும் போகலாம், மேலே கூட போகலாம். ஆனால் என்னென்னா ஃபோட்டோ ஷூட்டுக்காக கீழே ரொம்ப ஆபத்தான இடத்துல எல்லாம் உட்காடுறாங்க, அதனால ரொம்ப கஷ்டம். வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு, வீடியோவில் பாருங்கள். ரொம்ப ஆபத்தான இடத்துல எல்லாம் உட்காடுறாங்க. இப்போது நம்ம மாரிகுப்பத்தூர் தொடங்கி அகஸ்டியா ஃபவுண்டேஷன் வழியாக போகலாம். அகஸ்டியா ஃபவுண்டேஷன்லேருந்து இங்கேருந்து போனீங்கன்னா நம்ம கேஜிஎஃப்லேருந்து 28 கிலோமீட்ரு இந்த வழியாக போகலாம். இங்கே புதுசாக நம்மளுக்கு ரயில்வே பாதையில் கட்டின்னு இருக்காங்க இல்லையா, அந்த வழியாக போகலாம். நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் ஆந்திரா பார்டர் வந்துடும். இப்போ மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து வழி ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் தொலைவு போனோன்னா உங்களுக்கு அந்த ரோடு கொஞ்சம் நல்லா கிடச்சிடும். இங்கேருந்து சிங்கிள் ரோடு தான், மேலே கொஞ்சம் ரோடும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். இங்கேருந்து மேலே கால் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் போய் ரீச் ஆகிடலாம். நம்ம இங்கேருந்து செம்ம வியூ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. ஏன்னா ஒன்றா நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். கேஜிஎஃப் விட்டு 8:30 விட்டோம். அதனால் நீங்கள் காலையில் ஒரு 6 o'clock விட்டிங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு 7 o'clock வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இங்கேருந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 1/2 hour இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம். ஆனால் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். அப்போ வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஃபுல் இல்லை, நல்லா இருக்கும் பார்த்து. இப்போது நம்ம ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இங்கே இதுதான் அந்த இடம். இங்கேருந்து இப்போ நம்ம மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கோயில் தெரியும், சிவனோட கோயில். அது இந்த கோயில் பக்கத்துலேயே இது ஒரு ஒரு அழகான இடம். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நல்லா இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த பனிமூட்டம் அந்த இதெல்லாம் இங்கே ரொம்ப ஆபத்தான இடத்துலலாம் உக்காந்துடுறாங்க ஒரு ஃபோட்டோக்கோசரம். நானும் ஒன்னா திருப்பங்குன்ற மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு சாவையா, அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா, 2 பேரும் செத்து விளையாடுவோமா இல்ல விளையாடு. இப்போ மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே கிளம்பலாம். தம்பிங்கெல்லாம் அங்கே நல்லா இருக்கும் வாங்க நான்ட்டு நம்ம கூட வந்த தம்பிங்கெல்லாம் மேலே எட்டுன்னு போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் வழியே இல்லை, மேலே ஏறி போகிறதா இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் மேலே ஏற வேண்டியது இருக்குது வழி. ஒரு வழியாக நம்ம மேலே டாப்புக்கு வந்தாச்சு. நம்ம அழகான ஒரு சிவனை பார்க்கலாம். இப்போ சிவன் இருக்கிற இடம் நம்ம மேலே வந்தாச்சு. நம்ம இங்கே மேலே நிற்கிறதுக்கு எந்த ஒரு சேஃப்டி இருக்காது. ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு இயற்கை காட்சி ரசிக்கணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே மேலே சிவனோட லிங்கம் வச்சுருக்காங்க. மேலே பக்கத்துக்கு நிறையா பேர் வந்து பூஜைலாம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன ஒன்றா மேலே நிஜமாக சொல்கிறேன், சேஃப்டின்றதே இல்லை. பாருங்க, நீங்கள் பார்க்கலாம் எப்படி உட்கார்ந்து இருக்க.